ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ். இது வந்து ப்ளவுஸோட saree, ப்ளூ கலர் saree, பிங்க் கலர் பார்டர், 2 லைன் செயின் ஸ்டிச், 1 லைன் சுகர் பீட், 1 லைன் ஸ்டோன் செயின், அகெயின் 1 லைன் சுகர் பீட் போட்டிருக்கோம். பார்டரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சமிக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே சமிக்கி யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் டைப்லேயும் மேக் பண்ணியிருக்கோம். இது பார்டர் டிசைன். இதில் எல்லா டைப் ஆஃப் சமிக்கி ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். தென் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் நம்பர் 3 பீடு, நம்பர் 4 பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் கேப் எல்லாத்துலேயும் நீங்கள் சுகர் பீட் ஆர் கட் பீடு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி பார்டரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மேலே இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கோம். இந்த ப்ரைடல் டிசைனுக்கு நான் எந்த ட்ரேசிங் சீட்டும் யூஸ் பண்ணல. இஃப் யூ வாண்ட் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டே ட்ராயிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரை சுற்றி கொடி டைப்பில் சில்வர் பீடு அண்டு ரைஸ் பீடு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு எந்த மார்க்கிங்கும் தேவையில்லை. பிகாஸ் saree ஃபுல்லாக சில்வர் அண்டு ப்ளூ தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் சில்வர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் கோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 கோதுமை பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டிசைனை செப்ரேட்டாக பேக் நெக் டிசைனாகவும் கீழே பார்டர் நெக் டிசைனாகவும் க்ரியேட் பண்ணி செப்ரேட் ப்ளவுஸ் டிசைனாகவும் மேக் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கொடி டைப்பில் மேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே ஃப்ளவரை ரிப்பீட்டடாக நான் 5 to 6 ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதே டிசைனை கை ஃபுல்லாக கூட போட்டு அது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைனாக கூட மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு ஒன்று, டியூப் பீடு ஒன்று, அகெயின் சுகர் பீடு எடுத்து ஸ்ட்ரைட் லைனாக பார்டர் கீழே பார்டர் வரைக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இதே ஸ்ட்ரைட் லைனை 3 லைன்ஸ் வர மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் எவ்வளோ லைன் வேணாலும் ப்ளவுஸில் போட்டுக்கலாம். இந்த டியூப் பீட் டிசைனை நீங்கள் பார்டர் லைன்லேயும் தனி டிசைனாக சிம்பிள் ப்ளவுஸ்க்கு மேக் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுற B7000 கம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்டோன் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி கேப்லலாம் நான் மைனூட் குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மல் சைஸ் குந்தன் கிடையாது, குட்டி சைஸ் குந்தன். நான் இதே குந்தனை ப்ளவுஸ் ஃபுல்லாக புட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைடல் ப்ளவுஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.